வணக்கம் உறவுகளே. சித்தார்த்தர் ஒரு போராளி என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்பா, சாக்கியர்களின் சங்கத்தில் இணைய விரும்புகிறேன். ஓ, சேர்ந்து கொள் என்றார் சுத்தோதனர். சாக்கியர்களின் சங்கத்தில் இணைய விரும்புபவர்களுக்கு 20 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். அறிவுசார் விஷயங்களை அங்கே அலசுவார்கள். சூடான விவாதங்கள் நடைபெறும். சித்தார்த்தர் சங்கத்தில் இணைந்து கொண்டார். 4 முக்கிய நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டன. அனைவருக்கும் பொதுவான அடிப்படை நிபந்தனைகள் அவை. சாக்கியர்களின் நலனை காக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். சாக்கியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் பொருட்டு ஆஜராகி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அவர்கள் குறைவுகளை களைவதற்கு தம்மால் என்று அதை செய்ய வேண்டும். சங்க கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். விவாதங்களில் பங்கேற்க வேண்டும். சாக்கியர்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் தயங்காமல் சுட்டிக்காட்ட வேண்டும். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். நல்ல கருத்துக்களை அவர்கள் மனதில் விதைக்க வேண்டும். அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம் வேண்டும். தவறுகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ள வேண்டும். சித்தார்த்தர் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். சாக்கியர்களின் சங்கம் நடத்திய அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். விவாதங்களை ஆர்வத்துடன் கவனித்தார். தேவைப்படும் சமயங்களில் தன் கருத்தை பதிவு செய்தார். சங்கத் தலைவர்களுக்கும் சரி, உறுப்பினர்களுக்கும் சரி, சித்தார்த்தரை மிகவும் பிடித்துவிட்டது. சுத்தோதனரின் மகன் என்னும் கர்வம் அவரிடம் சிறிதும் எட்டி பார்க்காதே அவர்கள் ஆச்சரியத்துடன் குறித்து வைத்துக் கொண்டார்கள். நம் சங்கத்துக்கு கிடைத்த மிகச்சிறந்த பலம் சித்தார்த்தர் என்று பேசிக்கொண்டார்கள். 8 ஆண்டுகள் கழிந்தன. அனல் போல் கொதித்து கொண்டிருந்தது சங்கம். குரலை உயர்த்தி சிலர் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் யாரையோ திட்டிக் கொண்டிருந்தார்கள். தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது. சித்தார்த்தர் அவர்கள் பேசுவதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். இது அக்கிரமம், அநீதி. இனியும் அவர்களை விட்டு வைப்பது சரியல்ல. சரியாக சொன்னாய். இனியும் அமைதி காப்பதில் பொருள் இல்லை. அவர்களை அடித்து துரத்த வேண்டியதுதான் பாக்கி. சித்தார்த்தர் அவர்கள் பக்கம் திரும்பினார். இது அக்கிரமம், அநீதி. இனியும் அவர்களை விட்டு வைப்பது சரியல்ல. என்ன நடந்தது என்றார் சித்தார்த்தர். வழக்கம்போல் நீர் தகராறு. சித்தார்த்தருக்கு புரிந்துவிட்டது. ரோகிணி ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பான பிரச்சனை. காலம் காலமாக நீடிக்கும் தகராறு. இருப்பது ஒரு ஆறு. சாக்கியர்களும் கோழியர்களும் அந்த ஆற்று நீரை நம்பித்தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள். கோழியர்கள் என்பவர்கள் சாக்கிய நாட்டு எல்லையில் அமைந்திருக்கும் கிராமத்தை சேர்ந்தவர்கள். இதுதான் பிரச்சனை. ஆற்று நீரை யார் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும்? சாக்கியர்களுக்கு எவ்வளவு, கோழியர்களுக்கு எவ்வளவு? வாய் வார்த்தையாக தான் தொடங்கும். எங்கள் எல்லையில் தானே இருக்கிறது, எங்களுக்கு தான் ஆறு சொந்தம் என்பார்கள் சாக்கியர்கள். அதெப்படி? நதிநீர் அனைவருக்கும் பொதுவானதுதான். உங்கள் தேசத்து எல்லையில் தான் இருக்கிறோம், எங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நீரை நீங்கள் மட்டும் பயன்படுத்துவது தவறு என்பார்கள் கோழியர்கள். வாக்குவாதம் விவாதமாக நீளும். வாக்குவாதம் கோப வார்த்தைகளாக, வசவுகளாக. அடுத்த கட்டம் கைகலப்பு. அந்த ஊரில் இருந்து கொஞ்சம் பேர் இந்த ஊரிலிருந்து கொஞ்சம் பேர் அடித்துக் கொள்வார்கள், வெட்டி சாய்த்துக் கொள்வார்கள். இன்று நேற்று முளைத்த பிரச்சனை அல்ல இது. காலம் தொடங்க கண்ணீர் கதை. ஆவேசமாக கத்தும் உறுப்பினர்களை அச்சத்துடன் பார்த்தார் சித்தார்த்தர். நீண்ட நேரம் அவர்கள் விவாதித்தார்கள். எல்லோருக்கும் ஒரே கருத்தை தான் வலியுறுத்தினார்கள். தலைவரும் அதை முன்மொழிந்தார்கள். கோழியர்களை எதிர்த்து போராடுவோம். இதுதான் சபையின் முடிவு. உங்கள் அனைவருக்கும் சம்மதம் தானே என்றார். சம்மதம். ஒரே ஒரு எதிர்ப்பு குரல். இதை அன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் யார் சபையின் முடிவை எதிர்க்க துணிந்தவர்கள் என்றார். யார்? சித்தார்த்தர் தன் கைகளை உயர்த்தி நீட்டினார். நான் தான். ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? இதில் என்ன பிரச்சனை வந்துவிட்டது? இது பற்றி நாம் விவாதிக்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளாகவே முடிவு எடுத்து விட்டுவிட்டது. ஓஹோ, அதுதான் உன் வாதமா? சரி, இதில் என்ன விவாதம் இருக்கிறது? சாக்கியர்கள் நீர் இல்லாமல் அவதிப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவா முடியும்? ஏதாவது செய்ய வேண்டியது நம்ம கடமை அல்லவா? இது அவர்களுக்கான சங்கம் என்பதை மறந்து விட்டாயா? நான் மறக்கவில்லை. ஆனால் சாக்கியர்களை மட்டும் கணக்கில் எடுப்பது சரியல்ல என்று தோன்றுகிறது. ஆற்று நீருக்கு தனியொரு இனம் சொந்தம் கொண்டாடுவது தவறு. கோழியர்களும் சாக்கியர்களை போன்றவர்களே. அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் தண்ணீர் தேவை இருக்கத்தானே செய்கிறது. சங்கத்தில் இணைவதற்கு முன்னால் நீ எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளை மீண்டும் நினைவுபடுத்தட்டுமா? சாக்கியர்களின் நலனை காப்பேன் என்று சத்தியம் செய்து கொண்டிருக்காய். மறந்துவிட்டாயா? வாக்குறுதிகளை மதிப்பவன் நான். சாக்கியர்களின் நலனுக்காக போராட நான் தயாராகவே இருக்கிறேன். ஆனால் அதற்காக கோழியர்கள் மீது போர் தொடுக்க நான் விரும்ப மாட்டேன். அப்படிப்பட்ட முடிவு ஏற்கத்தக்கதல்ல. எனில் சாக்கியர்களுக்கு எதிரானவன் நீ. நான் போருக்கு எதிரானவன். போருக்கு பயந்து பின்வாங்குவது கோழைத்தனம் அல்லவா? இந்த கேள்விக்கு விடை தருவதற்கு முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ரோகிணி ஆற்று நீர் பிரச்சனை வெடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யார்? பிரச்சனையை முதலில் தொடங்கி வைத்தது
ஒருவரும் வாய் திறக்கவில்லை. தவறு நம்மீதுதான். இங்குள்ளவர்களின் மௌனத்திலிருந்து நன்கு புலப்படுகிறது. சாக்கியர்களின் குற்றம் செய்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதுதான் நான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளில் ஒன்று.